வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவிற்கு எதிர்கொள்வதற்கு நானும் நம்முடைய துறை செயலாளர் துறையினுடைய செயலாளர்களும் அந்த பணியில கவனமாக இருக்கவிருக்கிறோம். ஒன்று, வடகிழக்கு பருவமழையில் போன தடவை எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டது என்பதையெல்லாம் சரிபார்த்து அந்த பகுதிக்கு முன்னுரிமை வழங்கவிருக்கிறோம். அதே போல மழை பெய்து தண்ணீர் தேங்கி போட்டுகள்லாம் அப்பொழுது நாம் அழைக்காமல் முன்னாலேயே எந்தெந்த பகுதியில் போட் தேவை என்பதெல்லாம் தெரிந்து அதையும் முன்னெச்சரிக்கையாக போட்டெல்லாம் அங்கே வைக்கக்கூடிய அந்த பணியும் செய்கிறோம். அதே போல அங்கே இருக்க மையங்களில் பால் பவுடர், அதே போல குழந்தைகளுக்கு வேண்டிய அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் அங்கே முன்கூட்டியே அங்கே தயார் நிலையில் வைக்கக்கூடிய அந்த பணியை செய்கிறோம். போன தடவை இந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாம் இந்த வட்டமும் இல்லாத அளவிற்கு நிச்சயமாக நாங்கள் அந்த பணியை செய்ய இருக்கிறோம். வெள்ளத்தில் பாதிக்கப்படுவதனால அரசு தயாரா இருக்கு, முழுக்க நடவடிக்கை இருக்குது. ஆனால் திடீர் எதிர்ப்புறமா மற்ற பிற மாவட்டங்கள் பாதிக்கப்படுது. உதாரணத்துக்கு கடந்த வருஷம் நமக்கு சவுத் சைட்ல நெல்லை, தூத்துக்குடி பாதிக்கப்பட்டது. அந்த பிற மாவட்டங்கள் என்ன கட்டமைப்புகள் வலுப்படுத்து? பிற மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்தியில எல்லா இடங்களுக்கும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எல்லாரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். எந்த பகுதி பாதிக்கப்படுகிறதோ அந்த பகுதிகளுக்கு மீட்பு படை அனுப்புவதற்கு வேண்டிய மீட்பு படை வீரர்களையும் தயாராக இருக்கோம். எந்த சூழ்நிலையும் தயார் கொள்வதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கு. இந்த பேரிடர் காலத்துல உயிரிழப்புகள் குறைக்கணும் சொல்லியிருக்காரு, இல்லாத நிலையை ஏற்பட சொல்லியிருக்காரு. கால்நடைகள் பெரிதும் பாதிக்கப்படுது. நம்ம மனிதர்கள் அலர்ட் பண்ண முடியுது, SMS கொடுக்குறீங்க, முன்னாடியே அறிவிப்பு சொல்ல முடியுது. ஆனால் கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கு அதே மாதிரி பேரிடர் வரும்போது மரங்கள் செடிகளை பாதுகாக்கிறது ஏதாவது வழி இருக்குதா? இல்ல, பேரிடர் காலங்களில் கால்நடைகள் சாதாரண செட்டில் தான் இருக்கும். கட்டடங்களில் இருக்கும் மனிதர்களுக்கு உயிரிழப்பு வருது. சாதாரண செட்டில் காற்றடித்தாலோ அல்லது ஒரு மழை கொஞ்சம் பெரிய மழை பெய்தாலோ அந்த செட்டு சாயக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும். அதை அந்த கால்நடை வளர்ப்போம் எச்சரிக்கையாக இருந்து அந்த பணியை செய்ய வேண்டும். மரங்கள் ஒடிந்து விழுவதை நாம் யாரும் தடுக்க முடியாது. ஆனால் ஒடிந்து விழுகிற நேரத்தில் உடனடியாக ரோடுகளில் விழுகிற நேரத்தில் அதை அப்புறப்படுத்த வேண்டிய அந்த பணியாளர்களை நாங்கள் தயாராக வைத்திருக்கிறோம். எல்லா மக்களுக்கும் அது உருவாடுது. ஆனா உழைக்கும் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு அது கூடுதல் பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த மாதிரி மக்களை சர்வே எடுத்து அவங்களுக்கு கூடுதலா ஏதாவது ஒரு சிறப்பு விஷயங்கள் பண்ணிருக்கீங்களா? நீங்க சொல்றது நல்ல யோசனை தான். நடைமுறையில் செய்ய முடியுமான்னு தங்கச்சிக்கே தெரியும். இந்த 1000 ரூபா கொடுக்கறதுலயே நாங்கள் ஊருக்கு போய் நிம்மதியாக திரும்பி வர முடியுதா? அந்த வீட்டுக்கு வந்துருச்சு, இந்த வீட்டுக்கு வந்துருச்சு, எனக்கு வரலன்னு தான் கேட்குறாங்க. அதனால எப்பயுமே ஒரு யூனிஃபார்மிட்டி, யாருக்கு கொடுத்தாலும் ஒரு யூனிஃபார்மிட்டினா எங்களுக்கு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் இல்லாமல் இருக்கும். இல்லை ஒரு ஆள் கூடுதலாக ஒரு ஆள் குறைய கொடுத்தா அது எந்த அளவுகோல் வச்சு நம்ம பண்ண முடியும்? அந்த அளவுகோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரே யூனிஃபார்மிட்டா முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு சிரமப்படுகிற மக்களுக்கு அந்த தேவையை நிறைவு செய்ய வேண்டிய அந்த பண வசதியை, பொருள் வசதியை நம்முடைய முதலமைச்சர் செய்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.